கும்பராசி நேயர்களை, அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய பலன்கள், ஆனி மாதத்தில் வரக்கூடிய பலன்கள். ஆனி மாதம் 2025 எப்படி இருக்கும்? அதாவது குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் உண்டு. ஒரு ஃபேமிலின்னு எடுத்துனானே இந்த கும்பராசிக்கு தனி பற்றுதல் உண்டு. கல்யாணம் பண்ணி போனால் கூட அம்மா குடும்பம் அப்பா குடும்பம் தனி பற்றுதலாக சில பேர் இருப்பாங்க. அதே போல் தாய் தந்தை சகோதரன் சகோதரிகள் மனைவி பிள்ளை எல்லார் மேலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு தனி பாசம் இருக்கும். அம்மா கிட்ட தனி பாசம் இருக்கும், அப்பா கிட்ட தனி பாசம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னோம். நியாய அநியாயங்களை எடுத்துரைப்பதிலும் சொல்கிறதுலையும் கேட்கறதுலையும் கண்டிப்பாக முதன்மை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஒரு இடத்துல அநியாயம் நடக்குதா, நியாயம் அநியாயம் என்னங்கிறத கொஞ்சம் கரெக்டாக இவங்கள வச்சு பேசுவோம். வீட்லேயே பாருங்களேன், கும்பராசிக்காரங்களாம் நீ செய்கிற அவங்க கரெக்டாக பேசுவாங்க. எதுவாக இருந்தாலும் சில பேர் கும்பராசிக்காரர்கள்லாம் நல்ல ஒரு ஜாலியான டைப், நல்லா பேசுவாங்க, நல்லா இருக்கக்கூடியவர்கள். சரி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ என்ன சொல்ல வருது, இப்போ என்ன இந்த ராசிக்கு எப்படி இருக்குது, இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குது? அதாவது ஜென்ம சனி, ஜென்மத்தில் சனி, ஜென்ம ராசியிலே ராகு. அதாவது இப்படி இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. கும்பராசி பொறுத்தளவுக்கு 2022 2020 கூட கணக்கெடுத்துக்கலாம்னு வச்சுக்கோனா நிறைய சிரமங்கள். அது இப்போ எல்லோரும் என்ன சிரமம் சொல்லுவாங்க, இப்போ சனி பயிற்சி ஆகிடுத்து, ஜென்ம சனி விட்டு போச்சு, கும்பராசி டாப்பில் இருக்கும், மிகப்பெரிய டாப்பில் இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த உச்சத்தை தொடக்கூடிய ராசிகள். இவங்க உச்சத்தை தொட்டுட்டு அப்படியே அந்த உச்சத்துக்கு இன்னும் மேலே இன்னொரு உச்சம் இருக்குது, அதுக்கிட்ட போயிடுவாங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உச்சமாவது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி அவன் படுற பாட்டு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவனுடைய பிரச்சனைகள். கும்பராசி தெரியுமா, போய் தேவையில்லாமல் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு பிரச்சனை ஆகிட்டு, கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிட்டு, தேவையில்லாமல் ஒரு கோர்ட்டு கேஸில் மாட்டிக்கிட்டு, தேவையில்லாமல் ஒரு லேடி கேஸில் மாட்டிக்கிட்டு, தேவையில்லாமல் கள்ள தொடர்பில் மாட்டிக்கிட்டு, தேவையில்லாமல் பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு அவஸ்தையிலையும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகத்தை பார்த்துக்கிட்டு, வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி வேலை வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டு, வெளிநாட்டில் வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டு, அடுத்தவங்ககிட்டையும் குடும்பத்தையும் பார்க்க முடியாமல், வெளியிலையும் சொல்ல முடியாமல், அந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்காங்க இன்றைக்கி இந்த கும்பராசிக்காரங்கள். இதெல்லாம் உண்மையான வார்த்தை. சதய நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. ரொம்ப சிரமம் இதெல்லாம். இவங்கெல்லாம் அந்த கஷ்டத்தில் அடிமேல் வாங்கிப்பா ஆள் அப்படியே ஸ்ட்ராங் பர்சன் ஆகிட்டான். டே அப்பா என்னடா இவ்வளோ அடியா ஒரு மனுஷனுக்கு, பொழுது விடிஞ்ச பொழுது போனால் அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ அடி, அவ்வளோ வாங்கியாச்சு. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளை பார்த்தாச்சு. அப்போ இதுக்கப்புறமாவது அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணும். சொத்து ஏமாந்தாச்சு, பணம் ஏமாந்தாச்சு, நிறையா விட்டாச்சு, எதுவுமே கிடையாது, ஜீரோ. திரும்ப ஆரம்பிக்கணும். உண்டா இல்லையா? நான் சொல்கிறேன்னே நினைக்காது. நீங்கள் அந்த ராசியில் இருந்தீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ண, ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படி. இப்போ எல்லாம் ஜீரோவில் தான் இருக்குது. இனிமேல் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் புதுசாக. ஆள் நம்பி மோசம் போனது, கொடுத்தது, ஏமாத்தினது எல்லாம் அப்படியே ஸ்டாக்லாம் அப்படியே தங்கி போச்சு. ஒன்றும் பண்ண முடியல. நெருக்கடி அந்த அளவுக்கு இருக்குது. இந்த இதில் மனைவி ஒரு பக்கம் சொல் பேச்சு கேட்காம நான் பிரிஞ்சு போகிறானே, தேவையில்லை நீ வேண்டான்னு சொல்லி போகிறது, காதலிச்சுட்டு இருக்கிற பொண்ணை விட்டுட்டு போகிறது, அல்லது பொண்ணை பையன் விட்டுட்டு போகிறது, இது எல்லாமே உண்டு. தொழில் விஷயம் அடி விழுந்துருச்சு, இனிமேல் கொஞ்சம் மெல்ல தான் எழ முடியும். அதே போல் வேலை பிரச்சனைங்க நிறையா தான் இருக்குது. வேலையில் எப்போ தான் பார்த்துட்ருக்காங்க, வேலையில் நிறையா பிரச்சனை தான் இருக்குது. கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது. கடன்லாம் இப்போலாம் அடையக்கூடிய சூழ்நிலையிலேயே இல்லை. இன்னும் 3 வருஷம் ஆகுமோ 5 வருஷம் ஆகுமோன்னு தெரியாது. கடன் அவ்வளோ இருக்குது. இடமும் விற்று போக மாட்டேங்குது. இன்றைக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. பெண்கள் சூதனமாக நடந்துக்கணும். விவாகரத்து கேஸு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. சொத்து சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் தீரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமணம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கும்பம் மீனும் மேஷரிஷம் மிதுனம் குரு பலன் வந்தாச்சு. ஸோ நல்லபடியாக கல்யாணம் சம்மந்தப்பட்டது சில விஷயங்கள் பேசினா நல்லபடியாக நடக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும். இந்த கடை நடத்துகிறவங்க, பேக்கரி ஷாப்ஸ், இது மாதிரி சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம், காய்கறி கடைகள், இதெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கவுன்சிலிங் போகிறீங்களா, உங்களுக்கு அதெல்லாம் நல்ல சிறப்பாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு. நல்ல சிறப்பாக இருப்பீங்க. படிப்பில் ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் வரும். படிப்பில் விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க.
அலட்சியமாக இருக்காதீங்க. படிப்பு ஆணவமாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும், கும்பராசியில் இருக்கிறவங்க மந்த புத்தியோடு இருக்கக்கூடாது. மந்த புத்தி அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி பண்ணுறது நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாமே, நாளைக்கு படிக்க வேண்டியதை நாளான்னைக்கு படிச்சுக்கலாம், நைட்டு படிச்சுக்கலாம், தள்ளி போடுறதுக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து நிதானித்து செய்கிறது நல்லது. அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நல்லா சிறப்பாக வரும். ஏதாவது ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும். என்னென்னா உங்களுக்கு ஜென்ம சத்ரு மாதிரி உடல்நிலை பாதிப்பு, ஜென்ம சத்ரு அப்படின்னு சொன்னால் கூடையே இருந்து குழி பறிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூடையே இருந்து குழி, அது உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தக்கூடிய ஒன்று. நீங்கள் நல்லவன் அப்படின்னு நம்பி விட்டுருப்பீங்க, அவனால் என்ன செய்ய முடியுமோ அதை அவன் சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டான். அதெல்லாம் நடந்தது, இப்போவும் நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. யாரையும் நம்பாதீங்க. ஆனி மாதம் யாரையும் நம்பாதீங்க. கூடியமான வரைக்கும் விஷ ஜந்துக்கள் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. விஷ ஜந்துக்கள் தீண்டுறதோ, பாம்பு கடிக்கிறதோ, ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா, பூரான் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, கவனமாக இருங்க. கும்பராசி பொறுத்தளவு அடிபட்டு அதுக்கப்புறமா ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்க முன்னாடியே கவனமாக தயவு செய்திருங்க. வயக்காட்டுக்கு போகிறவங்க, வெளியில் போகிறவங்க, காலையில் வண்டி எடுக்கிறவங்க, அலுவலகத்தில் இருக்கிறவங்க, இதில் நடந்து போகிறவங்க, கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் தான் நல்லா இருக்குது, சில விஷயங்கள் எப்படி கொஞ்சம் இதாக இருக்குது. சிவ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். சிவனுக்கு வில்வ அர்ச்சனை பண்ணுங்கள். நந்தியாவட்டை பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளையாக இருக்கும் நந்தியாவட்டை பூ. அடுக்கு நந்தியாவட்டையெல்லாம் வேண்டாம், வெறும் நார்மல் நந்தியாவட்டை பூ. நல்லா இந்த எல்லா இடத்துலையும் மரத்தோட வெள்ளையேறுன்னு பூத்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதில் பூ எடுத்துக்கோங்க. 27 பூ எடுத்துக்கோங்க. சுவாமிக்கு 27 பூவையும் சாத்தி சுற்றி வாங்க. ஒரு 11 தடவை சுற்றி வந்து இந்த நட்சத்திர ராசிக்கு நீங்கள் எவ்வளோ நல்லா நீங்கள் சனிக்கிழமையில், திங்கக்கிழமையில் நீங்கள் பரிகாரம் செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே இந்த ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்ன, இப்போ நான் 12 ராசி பலன்கள், ஆனி மாத ராசி பலன்கள் சொல்லியிருக்கேன். இந்த ராசி பலன்கள்லாம் இந்த மாத கிரக கட்டங்களை வைத்து யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். 25% மட்டுமே எனக்கு இது பொருந்திருக்குன்னு சொல்கிறவங்க இருக்கீங்க. அதே போல் 50% பொருந்திருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. 100% சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு பொருந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கும் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு 100% நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்குது. சில பேருக்கு என்ன தெரியுமா சொல்லும், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியாக இல்லையே, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் செட் ஆகலையே, இவர் சொன்னதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய சுயஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்கள் ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, நல்லா இருக்கா, இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும், நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு இப்போ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பார்த்து உடனே சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. அப்பாயின்மெண்ட் கொடுத்தா இருக்க உங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கியிருக்காங்களா, அந்த டைமில் தான் நீங்கள் ஜாதகம் பார்க்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஜாதகம், உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்து சொல்லணும். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஜாதகம் நம்ம ஒருத்தருக்கு பார்த்து சொல்கிறோன்னு சொன்னால் 20லேருந்து 25 நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் ஆகும். அதுவரையில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக 12 ராசி கட்டங்கள் எப்படி இருக்குது, ஜாதகம் 9 கிரகங்கள் எப்படி இருக்குது, எது நல்லது எது கெட்டது, கெடுதலான விஷயங்கள் என்ன, உங்களுக்கு கெடுதலான கிழமை என்ன, உங்களுக்கு கெடுதலான நட்சத்திரம் என்ன, கெடுதலான கிழமை என்ன, உங்களுக்கு என்னென்னதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெடுதல், என்னென்ன சுவாமிக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும், கோள்ன கிரகம். ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, நல்ல விஷயத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, அப்போ நீங்கள் முழுமையாக கரெக்டாக பொறுமையாக இருந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். கொடுத்த அடுத்த 5 நிமிஷத்தில் எனக்கு பார்த்து சொல்லுங்கள், இப்பயே எனக்கு பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க ஐயா நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களா, இப்போது நான் ஜோதிடர், நான் கோவில்லேருந்து தான் இருக்கேன், கோவிலில் நான் பூஜை பண்ணுறேன், நான் கோவில் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன். 5, 6, 7, 8 இந்த காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலை காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாலமுருகன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் 6 காலம் சிறப்பாக கல்யாணம் முடித்து மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம், வைகாசி சுவாமி ஊர்வலம், திருக்கல்யாணம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைகள் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு அப்படி இருக்கும்பொழுது மற்றவர்களுடைய டைமிங்ஸையும் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சுபம்.